மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக உங்களின் உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்று உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களின் சேமிப்பு அதை கையாள உதவும். மதிய வேளைகளில் உணவில் அதிக கவனம் செலுத்துவது உடல் சோர்வை தடுக்கும். இன்றைய நாளில் நீங்கள் நற்பலன்களை பெற வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். காலையில் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை மனதார வணங்குவது காரியங்களில் சுறுசுறுப்பை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் மற்றும் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். உங்கள் வீட்டிற்கு எதிர்பாராத விருந்தினர்கள் வருவதால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வது லாபத்தை அதிகரிக்கும். மாலை நேரங்களில் சிறிது நடைப்பயிற்சி மேற்கொள்வது மனதிற்கு இதமளிக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களின் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் இல்லத்திற்கு விருந்தினர்கள் வருவார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வார்கள். மிதுன ராசி அன்பர்களே, உடலில் ஏற்படும் சிறு சிறு சோர்வுகளை புறக்கணிக்காமல் முறையான ஓய்வு எடுப்பது இன்று மிக அவசியமாகும். எதிர்பாராத வகையில் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மாலையில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியையும் திருப்தியையும் தேடித்தரும். அனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து மனதார பிரார்த்தனை செய்வது உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட திசை வடக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடல் சோர்வை நீக்க ஓய்வெடுக்கவும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களால் லாபம் வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நமது டைப்போபீடியா சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயர்களுக்கு கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களின் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் தானாகவே விலகிச் செல்லும். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சரஸ்வதிக்கு வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களின் சிந்தனையை தெளிவாக்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பூச நட்சத்திரக்காரர்கள் புதிய சேமிப்பு திட்டங்களில் இணைவார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் இனிமையான பொழுது அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத் தேவைகளுக்காக இன்று சற்று கூடுதலாக பணம் செலவழிக்க வேண்டி வரலாம். உங்களின் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தைக் கண்டு பெருமை அடைவீர்கள். கோபத்தை குறைத்து மற்றவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வது தேவையற்ற பகையை வளர்க்காமல் உங்களை காக்கும். இன்று நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. உங்களின் அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட திசை கிழக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத் தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்தால் மகிழ்வார்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கன்னி ராசி அன்பர்களே, புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் இன்று நேர்மறையான முடிவுகளை தரும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரித்து காதல் பூக்கும் நாளாக அமையும். வேலைப்பளுவிற்கு நடுவே மாலை நேரத்தில் புத்தகம் படிப்பது அல்லது இசையை கேட்பது மனதிற்கு நல்ல இதமளிக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். விக்னேஸ்வரருக்கு அருகம்புல் சாற்றி மோதகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது உங்களின் முயற்சிகளில் தடைகளை அகற்றும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், உங்களுக்கு ஏற்ற திசை தெற்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதியிடையே அன்பு கூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மாலை நேரத்தை அமைதியாக கழிப்பார்கள். மேலும் இன்றைய பலன்களை நமது டைப்போபீடியா சேனலில் தெரிந்து கொள்வோம். துலா ராசி அன்பர்களே, தற்போதைய வேலையை மாற்றுவது குறித்து தீவிரமான சிந்தனைகள் இன்று உங்களுக்குள் எழும். தாயாரின் உடல் நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியமாகும்.
தற்செயலாக ஒரு பழைய நண்பரை சந்திப்பது உங்களுக்கு இனிய நினைவுகளை தேடித்தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவாலயங்களுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி பஞ்சாட்சர மந்திரம் சொல்வது உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை மாற்ற சிந்தனைகள் எழும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நிறைவேற்றி மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். ஆன்மீக மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மன நிம்மதி அடைவீர்கள். வாழ்க்கை துணையுடன் சுமூகமாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் எந்த ஒரு சிறு பிரச்சனையையும் எளிதில் தீர்க்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது உங்களின் செயல்களில் தைரியத்தையும் வெற்றியையும் தேடித்தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட திசை தெற்கு. விசாக நட்சத்திரக்காரர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு கூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையுடன் சுமூகமாக பேசுவது நலம். தனுசு ராசி அன்பர்களே, அலுவலகத்தில் ஏற்படும் எதிர்பாராத சிக்கல்களை உங்கள் சமயோசித புத்தியால் இன்று எளிதாக தீர்ப்பீர்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. அன்றாட வேலைகளில் இருந்த சோர்வு நீங்கி இன்று இரவு ஆழ்ந்த உறக்கம் கைகூடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமாள். பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு வழிபடுவது நிம்மதியை தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மூல நட்சத்திரக்காரர்கள் அலுவலக சிக்கல்களை எளிதில் தீர்ப்பார்கள். போராட நட்சத்திரக்காரர்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். தொடர்ந்து நமது டைப்போபீடியா சேனலில் பலன்களை காணலாம். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களின் தனிப்பட்ட தோற்றத்திலும் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். நிலுவையில் இருந்த அரசு அல்லது வங்கி தொடர்பான வேலைகள் இன்று சுமூகமாக முடியும். வீட்டில் இருந்தபடியே வேலை செய்பவர்களுக்கு இன்று பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க கூடுதல் நேரம் கிடைக்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன். அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வழிபடுவது உங்களின் செயல்களில் உள்ள தடைகளை தகர்க்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் அதிர்ஷ்ட திசை மேற்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனிப்பட்ட தோற்றத்தில் கவனம் செலுத்துவார்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு தொடர்பான வேலைகள் சுமூகமாக முடியும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். கும்ப ராசி அன்பர்களே, திடீர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது உங்களின் வயிற்று ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இது உகந்த நாளாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சரஸ்வதிக்கு வெண்பட்டு சாற்றி வழிபடுவது உங்களின் புதிய ஒப்பந்தங்களில் வெற்றியை தேடித்தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களால் அனுபவம் கூடும். சதய நட்சத்திரக்காரர்கள் பழைய வழிகாட்டிகளை சந்திப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மீன ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் உங்களின் முக்கியமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த இன்று அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய ஒரு சிறு தொகை இன்று எதிர்பாராத வகையில் கைக்கு வந்து சேரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படித்து வழிபடுவது உங்களின் செயல்களில் பிரகாசத்தை தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், உங்களுக்கு ஏற்ற திசை வடக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வீண் வதந்திகளை தவிர்ப்பது உத்தமம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிட்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.